அங்க ஒரு தூதன் தோன்றாரு. என் ஜனங்கள் உபத்திரப்படுகிறாங்க, எகிப்துல உயிரோட கொல்றாங்க, அடிமையில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம். உன்னை மீட்க என்ன மீட்க யாரு வேணும்? தேவன். அக்னிமயமான ஆண்டவர் வேணும். ஆமென். அந்த அக்னி தாயா பிசாசை எரிச்சு போடும். ஆமென். அந்த அக்னி தான் சாத்தான் கட்டுகளை அழிச்சு போடும். ஆமென். அந்த அக்னி தான் நம்மளை விடுவிக்கும். அங்க சொல்லுகிறாரு, அக்னி ஜீவ வலையில் நின்று அவனுக்கு தரிசனமானா. அந்த அக்னிமயமான ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில வேணுமா? வேணும். கர்த்தருடைய பிள்ளையே உன்னை இரவில் தொந்தரப்படுத்துதில்ல. உன் பிள்ளைய நல்லா சம்பாதிச்சிருப்பான், வேலைக்கு போயிட்டு இருப்பான், ஏதோ அவனை ஒரு கெட்ட பழக்கம் அவனுக்குள்ள இருக்கும். சும்மாய்க்கு பழக்கம், ஒரு ட்ரிங்க் பழக்கம். அவன் யாருக்கு தெரியலனாலும் சில பேருக்கு மாத்திரம் குடும்பத்தில் தெரியும், மறைந்திருந்து செய்கிறவனா இருப்பான். அவனுடைய காரியங்கள் அப்படி இருக்கும். அந்த பிசாசு, அந்த கெட்ட பழக்கத்தில் இருக்கிற பிசாசு விரட்டணும்னா கூட அக்னிமயமான ஆண்டவர் வேணும். ஆமென். அக்னி ஜுவாலையில் எரிகிறதுக்கு அவருக்கு காட்சி கொடுக்கிறாராம். வேதம் சொல்லுது அங்க